கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறேன் நான். இங்கே கேஸ் இருக்குது, நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஐயோ அதெல்லாம் எடுக்காத, இன்னைக்கு வந்து வெளிநாட்டை நம்பி நிற்கிறோமே. பைத்தியங்களாடா நீங்களாம். இப்போ எடுக்கணுங்கிறீங்களா எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு போனால் எடுக்காதேன்ற, அப்புறம் இன்னைக்கு வந்து ஐயோ கேஸே இல்லையே வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கமே அப்படின்ற. நம்ம ஊரில் இருக்கிற இடத்துல எடுக்கலை அப்படின்னா வெளிநாட்டுக்கிறவங்க தான் வாங்கிட்டு இருக்கணும். அப்போ அந்த போராட்டம் பண்ணவங்க கிட்ட போய் கேளு, ஏன்டா போராட்டம் பண்ணீங்க அப்படின்னு. இன்னைக்கு போய் கதை விட்டுனுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம மற்ற நாடுகள் கனடா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா இவங்கெல்லாம் நமக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். என்ன இங்கே சில பேர் வேணுட்டானா மெர்சல் காமிச்சுருக்காங்க, ஐயோ கேஸ் கிடைக்காது. இன்னும் சில மிட்டாய் மாமாக்கள்லாம் உட்காந்திங்கன்னு பெட்ரோலுக்கும் இப்படி தான் ஆக போகுது அப்படின்னு. யார் சொன்னா அப்படின்னு? ரஷ்யாலேருந்து நம்ம வாங்கிட்டு தானே இருக்கோம். அவங்ககிட்ட எக்ஸஸ் சப்ளை இருக்குது, நம்ம கொஞ்சம் தான் வாங்கிட்டு இருக்கோம், நம்மளும் சீனாவும். ஏன்னா யூரோப்பியன் யூனியன் முழுக்க போயிருந்தது நின்று போச்சு. இப்போ அவங்ககிட்ட நம்ம வாங்க போகிறோம்.